சிங்கப்பூருக்கு சக்ஸஸ்ஃபுல்லி போர்டிங் டன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஃப்ரீ ஒய்ஃபை, அந்த ஒய்ஃபை, இந்த ஒய்ஃபைன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. நம்மளுடைய டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பறி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. வா, இது உண்மையிலே ஏர்போர்ட் தாளால் இருக்குது. என்னதாயா இல்லை இந்த ஏர்போர்ட்டில். ஓகே கைஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டே பண்ண போகிற ஹோட்டல் ரூம். ஹோட்டல் ரூம்னு சொல்கிறத விட ஒரு புறா கூண்டு. ஓகே மக்களே, ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சிங்கப்பூர் போக போகிறோம். என்னோட எத்தனாவது கண்ட்ரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 28வது கண்ட்ரியோ 29வது கண்ட்ரியோ சம்திங். எனக்கு கவுண்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு வாட்டி வந்து கீப் ஆன் என்ன ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எண்ணி போயிட்டே இருக்குது. ஸோ சிங்கப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து பைக்கில் என்ட்ரு ஆகிறதா இருந்தது. பட் ஆனால் வந்து இன்னும் விஇபி வரல. அதனால் இன்றைக்கி கூட வரல பாருங்கள் விஇபி. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பை ரோடு இல்லாமல் பை ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ட்ரு ஆகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹத்தியாய் ஏர்போர்ட்டில் இருக்கும், தாய்லாண்டில் இருக்கக்கூடிய ஹத்தியாய் ஏர்போர்ட்டில். இங்கேருந்து சிங்கப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1 hour 40 minutes ஜர்னி. ஸோ நான் மெயினாக எக்ஸைட்டடாக இருக்கிறது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிங்கப்பூரை விட சிங்கப்பூர் ஏர்போர்ட்டுக்கு வந்து மெயின் எக்ஸைட்டடாக இருக்கேன். ரீசன் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா வெண்டிங் மிஷின்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஜூஸ்லாம் விற்பாங்க அதெல்லாம். ஸோ அதுக்காக எக்ஸைட்டடாக இருக்க அப்படின்னா இல்லை, அதுக்கு இல்லை. வெண்டிங் மிஷின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தங்கம் விற்பாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு லெவலு. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய ரோபோட்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஹைடெக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ கண் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்க்க போகிறேன். அண்ட் நீங்களும் வந்து கூட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீங்க. வெல்கம் பேக் டு த சேனல். லெட்ஸ் ஸ்டார்ட் டுடேஸ் vlog. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து தாய்லாண்டில் இருக்கிற ஹத்தியாய் ஏர்போர்ட்டு. ரொம்ப சின்ன ஏர்போர்ட்டு. இதை பாருங்கள், மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா வந்து 4 கேட் தான் இருக்குது. இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இது. ஆனால் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து டேரெக்ட் ஃப்ளைட் இருக்குது சிங்கப்பூருக்கு. வெளியே வந்து பார்த்திங்கன்னா வந்து வெதர் வேறு லெவலில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. காட்டுற பாருங்கள். அது பார்த்தீங்களா, லேண்டிங் ஏரியா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வந்து தண்ணி தான் இருக்குது. உள்ளே போகும்போது காட்டுறேன் நான் போய் விண்டோ சீட்டில் உட்காந்ததுக்கப்புறம். ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து எமர்ஜென்சி எக்ஸிட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து சீட் கொடுத்துருக்காங்க. எமர்ஜென்சி எக்ஸிட்டில் சீட்டே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய தலைவலி கைஸ். எதனாலன்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கிற ஏர் ஹோஸ்டர்ஸ்லாம் நம்மளே பார்த்து எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருப்பாங்க. எது பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா குறுகுருன்னு நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் இருக்கிற பெரிய தலைவலி. ரொம்ப இங்கே முக்கப்பட வரும்ல. லெட்ஸ் கோ. எப்படி இருக்க போகுது பார்க்கலாம். சிங்கப்பூர் ஏர்போர்ட் அண்ட் சிங்கப்பூர் எல்லாமே இதுதான் கைஸ். நம்ம ஃப்ளை பண்ண போகிற ஃப்ளை ஸ்கூட் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து தாய் ஏர்வேஸ் இருக்குது. சிங்கப்பூருக்கு சக்ஸஸ்ஃபுல்லி போர்டிங் டன். பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது சிங்கப்பூர் ஏர்போர்ட்டு போய் பார்க்க போகிறோன்னு நினச்சாலே. ஏன்னா வந்து உலகத்துலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏர்போர்ட்னா சிங்கப்பூர் ஏர்போர்ட் தான். அண்டு மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து அங்கே வந்து ஒரு விஷயம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே போனதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து கிளியராக புரியும் என்ன சர்ப்ரைஸ் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அண்டு ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனலி வந்து லோக்கலாக ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து லேண்ட் ஆகிடுச்சு. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஃப்ளைட்டில் இறங்கி எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் லக்கேஜ் எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு வந்து 2 பேக் மட்டும்தான். வா, செமையாக இருக்குது. எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு லெவலில் இருக்குது. என் முகத்தை காட்டாமல் ஏர்போர்ட்டை காட்டுறாருங்க. இது பாருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம இமிக்ரேஷன் போக போகிறோம். இமிக்ரேஷன் முடிச்சுட்டு வெளியே போனதுக்கப்புறம் தான் உண்மையான ஏர்போர்ட்டுடைய அழகே தெரியும். பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்க கைஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து அரைவல் கார்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். அரைவல் கார்டு க்ரியேட் பண்ணாமல் இமிக்ரேஷனில் போயிடாதீங்க. ஏன்னா நாங்கள் போயிட்டு திரும்ப அனுப்பிச்சிட்டாங்க. லைனில் உள்ள நின்று மறுபடியும் இப்போ லைனில் நிற்க போகிறோம். வெல்கம் டு சிங்கப்பூர். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது கைஸ். எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு லெவலில் இருக்குது. ஃபுல்லாக செடியாக வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆர்டிஃபிஷியல்னு தான் தெரியும். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்த ஃபீல் நிறைய இருக்குது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது.
அண்ட் இப்போ நான் வந்துட்டேன், சன்னி வந்துட்டுருக்கான். ஸோ சன்னி வந்துட்டோன்னா அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜுவல்லுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு இடம் இருக்குது இந்த ஏர்போர்ட்டில். அந்த ஜுவல்லுன்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து அதை போய் பார்த்துருப்பீங்களான்னு சொல்லிட்டு தெரியல. அந்த ஜுவல் போய் பார்த்தோன்னு சொன்னால் வாட்டர் ஃபவுண்டைன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கீழேருந்து மேலே போகும், ஒரு மேக்னெட்டிக் இது மாதிரி. ஸோ வந்து அதை தான் போய் பார்க்க போகிறோம். அது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. ஸோ வந்துட்டோம், சன்னி வந்துட்டோம். இன்னும் வந்து அவன் இன்னும் இமிக்ரேஷன் விட்டு வெளியே வரல. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ் இருக்குது. ஸோ டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ்லாம் நிறைய இருக்குங்க. ஃபஸ்ட் ஒர்க்கு நம்ம வந்து ஏடிஎம்லேருந்து காசு எடுக்கிறது தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ சிம் கார்டு வாங்கத்தான் கேட்டேன். 3000 ரூபா மக்களே. 500 எடுப்போம், 500 சிங்கப்பூர் டாலர்ஸ். வித்ட்ரால் அமௌண்ட் 500, 63 ருபீஸு. வா, 31,000 ரூபா கைஸ். $500. எக்ஸ்சேஞ்ச் ரேட் மார்க்அப் 3.5% இன்க்ளூடட். ஐயோ இது வேணாம், கேன்சல். கிட்டத்தட்ட 1000 ரூபா கிட்டத்தட்ட அதிகமாக காட்டுது கைஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு. நீங்கள் எந்த பேங்க்கில் எடுக்கிறீங்கன்றதை பொறுத்தும் வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட் எல்லாமே மாறும். ஸோ இப்போ வந்து மே பேங்க்கில் போய் பார்ப்போம். ஏன்னா சில பேங்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு டேக்ஸ் அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பெருசாக இருக்காது. ஸோ அதில் எடுக்கலாம். அப்படி இல்லைனா வந்து உங்கள்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் ரேட் இல்லாத கார்டு இருந்ததுன்னா வந்து மீன்ஸ் யூனிவர்சல் கார்டு இருந்ததுன்னா அதில் எடுக்கலாம். அது பெஸ்ட்டு. நான் பேசாமல் என் யூனிவர்சல் கார்டுக்கு நியோ கார்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதுலேருந்து எடுக்க ட்ரை பண்ணுறேன். அதில் எவ்வளோ காட்டுது பார்க்கலாம். அந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணதுக்கும் இந்த ஏடிஎம்முக்கும் ப்ளஸ் பேங்க்கும் டிஃப்ரென்ஸ் நிறையவே இருக்குது. அப்புறம் $500 எடுத்துட்டேன். $500 வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 1500 ரூபாய் டிஃப்ரென்ஸ் எனக்கு. பார்த்துக்கோங்க. இப்போ இந்த $500 வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஊர் காசுக்கு 30,000 ரூபாய். பாருங்கள், தமிழில் போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர். ஸோ இன்னொரு விஷயம் கைஸ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டில் வந்து சிம் கார்டு வாங்காதீங்க. எதனால் சொல்கிறேன்னு வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டில் வந்து $50 உள்ள சிட்டிக்குள்ளே போகணும்னு வச்சுக்கலாம். $10 $15 வந்து பார்த்திங்கன்னா வந்து சிம் கார்டு அவைலபிளாக இருக்கும். ஸோ இங்கேருந்து கேப் மட்டும் பிடிக்கிறதுக்கு ஏர்போர்ட்டுடைய ஒய்ஃபையை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே நிறைய ஏகப்பட்ட இந்தந்த ஒய்ஃபைலாம் இருக்கும், ஃப்ரீ ஒய்ஃபை, அந்த ஒய்ஃபை, இந்த ஒய்ஃபைன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. நம்மளுடைய டேட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து பறி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏர்போர்ட்டில். அது ஒரு விஷயம் இருக்குது. அதனால் ஏர்போர்ட்டுடைய பேரில் ஒரு ஒய்ஃபை இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபோனே சொல்லிடும் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து சேஃபர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒய்ஃபை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அண்டு இங்கே பாருங்கள், கிறிஸ்மஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் சன்னி வரல. சன்னியை வந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்டுட்ருக்காங்க. அதனால் சன்னி அங்கே உள்ளே இருக்கான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வெயிட்டிங் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வெயிட்டிங் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கீழே வந்து ஸ்க்ரீன் இருக்குது போல இருக்குது. எல்லாம் உட்காந்து படம் பார்த்துட்டு ஜாலியாக வந்து டைம் பாஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இட்ஸ் இஸ் செம்ம. இவன் வந்தானா இன்னும் நல்லா போய் ஃபுல்லாக சுற்றி காட்டுவேன். இன்னும் ஆளக்கணுங்க வரட்டும். பாருங்க, ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னாங்க. ஸோ அப்படியே இங்கே உட்காந்துன்னு ஒரு வெயிட்டிங் ஏரியா மாதிரி நல்லா ஒரு படத்தை போட்டு விட்டுறாங்க. படத்தை ஜாலியாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க எல்லோரும். இந்த ஜுவல்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா கைஸ். இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபவுண்டைன் இருக்குது. போவாங்க. இன்னும் என்னென்னமோ இருக்குது பாருங்கள் இங்கே ஏர்போர்ட்டில். ஓகே கைஸ், பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டோரேஜ் இருக்குது, பேக் ராப்பிங்கு, ட்ராவல் ஆக்சசரிஸு, மொபைலிட்டி ரெண்டலு, ஓவர்சீஸ் டெலிவரி, லாண்ட்ரி சர்வீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே இருக்குது. இங்கே வந்து நீங்கள் வந்து பேக்கேஜ்லாம் வந்து சிட்டிக்குள்ளெலாம் எடுத்துகிட்டு போனால், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து டிரான்சிட்டுக்கு வந்திருக்கீங்க, மீன்ஸு வேறு ஒரு கண்ட்ரி போகிறீங்க, சிங்கப்பூர் வந்து உங்களுக்கு ஒரு 5 மணி நேரம் டிரான்சிட் டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டப்புன்னு நீங்கள் பேக் எல்லாத்தையும் தூக்கி உள்ளே வச்சிங்களா எங்கள் லக்கேஜில். நீங்கள் போய்ட்டு சிங்கப்பூரை போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் வீசா இருந்துச்சுன்னா. ஓகே கைஸ், பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு நாங்கள் இறங்கின இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு எப்படி பார்த்தோம்னா ஒரு 10 minutes லெவல் 2 வரணும். லெவல் 2 வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கனெக்டிங் பிரிட்ஜ் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அந்த ஜுவல்ன்ற அந்த இடத்துக்கு போக முடியும். இது எத்தனை யூடியூபர் வந்து பார்த்திங்கன்னா வந்து வரும்போது காமிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன்னா நான் பார்த்ததில்லை எதுவும். எனக்கே இங்கே வரத்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஏர்போர்ட்லேருந்து லிட்டில் இந்தியா இமேஜ் சொன்னாங்க. இப்போ புக் பண்ணியிருக்க ரூம் வந்து பார்த்திங்கன்னா வந்து லிட்டில் இந்தியா பக்கத்தில். ஸோ வாவ், அங்கே பாருங்கள் கைஸ், இந்த ஸ்கைலைன் ட்ரெயின் பாருங்கள் கைஸ். மெட்ரோ செம்மையாக இருக்குது கைஸ், பார்க்குறதுக்கு ஏதோ ஸ்பேஸ் ஷிப் மாதிரி இருக்குது. டக்குன்னு காட்டுறேன். இங்கே பாருங்க, இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு டெர்மினலுக்கும் வந்து மாறி மாறி போகிறதுக்கான ட்ரெயின். ஸோ லிட்டில் இந்தியாவில் ரூம் புக் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கேபில் போனோம்னா $30 $50 ஆகும். ஸோ இதுவே நம்ம வந்து ட்ரெயினில் போனோம்னு வச்சுக்கோங்களேன் $2 $4, பஸ்ஸில் போனோன்னா $1. ஷஃபிளில் போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஷஃபிளில் வந்து $20 சம்திங் நான் நினைக்கிறேன் போட்டிருந்தது. $10 $20 சம்திங் ஏதோ போட்டிருந்தது. ஸோ அதனால் ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கோம்.
வா, இது உண்மையிலே ஏர்போர்ட் தானான்னு இருக்கு. Pushing the past again, no. You know my little triggers keep on triggering them all. I've had enough of this, oh. ஒரு மினி சொர்க்கத்தையே கட்டி வச்சிருக்காங்க. இது உள்ள அப்பா அது வாங்க எப்படி இருக்குங்க. ஃபுல்லாக ரோவாக இருக்குது பாருங்கள். 1 2 3 4 ஃப்ளோர் இருக்குது மொத்தம். எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ்லேயே நம்ம நடந்து போக முடியும். கீழே கூட போகலாம் நம்ம போகணுன்னா. இதுதான் மக்களே ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு ஏர்போர்ட்டில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்குறேன். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த இடத்த விட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நகரத்துக்கே மனசு வர மாட்டேங்குது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த ஒரு லைட்டிங்காக இருக்கட்டும், அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே ஒரு இதுக்குள்ளே போகிற மாதிரி அப்படியே இருக்குது பாருங்கள். ஒரு அந்த ஒரு மேக்னெட்டிக் ஃபீல் கொடுக்குதுல்ல. நான் கூட என்ன நினச்சேன், கீழே இருந்து தான் தண்ணி மேலே வரும் போல இருக்குன்னு நினச்சேன். இப்போ பாருங்கள் அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இது பாருங்கள் டெர்மினல் டு டெர்மினல் சேஞ்ச் ஆகிற ட்ரெயின் போகுது பாருங்கள். இது ஏதோ ஒரு ஃபேண்டசி உலகம் மாதிரி இருக்குப்பா. அங்கே மேலே பாருங்கள் ஸ்மோக் வந்துட்டுருக்கு இந்த இடத்துல தெரியுதா. இங்கே பாருங்க பெரியவங்க கூட போகிறாங்க. இதில் மேலே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெட்டு போட்டு வச்சுருக்காங்க. நெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடந்து போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக. இதுதான் வாயை பொழந்துக்கிட்டு இருக்கும்போது தடுக்கி விட்றதுன்றது. நம்ம கரெக்டாக வாயை பொழந்து மேலே பார்த்துட்டு இருக்கேன். கீழே வந்து எஸ்கலேட்டர் வந்துச்சு. இந்த பாருங்க என்ன தாயா இல்லை இந்த ஏர்போர்ட்டில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரூம்ஸும் இருக்குது. விஐபி ஜுவல்ஸ் சூட்லாம் இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது மக்களே. ஓகே மக்களே, இப்போ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு $40 காட்டுச்சு. பட் ஆனால் ட்ரெயினில் வந்து வெறும் $2 தான். அதனால் ட்ரெயின்லேயே போகிறோம். திஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். $2 வெறும் $150 அவ்வளோதான். இங்கேருந்து 45 நிமிஷம் சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு. சீரியஸாக சிங்கப்பூர் ஏர்போர்ட்டு வேறு லெவல் அல்டிமேட்டு. ஸோ எப்படி டிக்கெட் எடுக்கணும்னா இதை பாருங்கள், இப்படி வந்து அந்த ட்ரெயின் டு சிட்டின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் போர்டு. அங்கே வந்து வச்சுக்கோங்க, இதை கவுண்டர்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த கவுண்டரில் போய் நம்ம வந்து டிக்கெட் எடுத்துக்கலாம். டிக்கெட் எடுத்து அப்படியே அந்த டிக்கெட்டை சைடில் வச்சுன்னா ட்ரெயின் வந்தோடனே டாப்னு அப்படியே ஏறி கிளம்ப வேண்டியதான். இந்த மாதிரி கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வாங்கணும். மொபைல் வாலெட்ஸு அப்படி இல்லைன்னா இது கார்டு வாங்க வேண்டியதே இல்லை. ஆக்சுவலாக మన కార్డు చేయాల్సింది లేదు. இதில் விசா கார்டு கூட யூஸ் చేసుకోవచ్చు. ஓகே கைஸ், பரவாயில்ல. $10 இந்த கார்டு நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு. கார்டு வேல்யூ $5. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எந்த ஸ்டேஷன் போக போகிறோன்றதை செக் பண்ணிக்கணும். இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து $10 ஸ்பைடர்மேன் போட்ட கார்டு. ஸோ $10 $5 வந்து யூஸபிள், $5 நான் இன்ஃபோனபிள். நம்மளுக்கு இப்போ $2 தான் செலவாகும் இங்கே சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு. அது பாருங்கள் எங்கே போகணும், நம்ம எங்கே போகணுன்றது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கலாம். இருங்க இது பாருங்கள், நம்ம வந்து இந்த பர்பிள் கலர் லைன் தான் நம்ம வந்து எடுக்கணும். நம்ம வந்து இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஷாங்காய் ஏர்போர்ட் வந்து நம்ம வந்து க்ரீனில் போயிட்டு இங்கே புக்கீஸ் போகணும். புக்கீஸ்லேருந்து இறங்கிட்டு புக்கீஸ்லேருந்து இன்னொரு ட்ரெயின் பிடிச்சி நம்ம லிட்டில் இந்தியா போகணும். ஓகே லெட்ஸ் கோ. ட்ரெயின் வந்துச்சு சனி. அப்புறம் ஏறு இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து EW12 போகும். இது இருக்குது புகீஷ். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இறங்கணும். நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷனு இப்போ வந்து ஷாங்காய் ஏர்போர்ட்டில் இருக்கும். ஓகே கைஸ், ட்ரெயினில் ஏறியாச்சு. மொத்தமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து $10 ஆயிருக்கு. அதான் $10 $5 யூஸ் பண்ணுறோம். அடுத்து நம்ம எங்கன்னா போனோம்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு $5 யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நமக்கு வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா புல்கீஸ் வந்ததுக்கப்புறம் புல்கீஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இறங்கிடணும். ஸோ புல்கீஸில் இறங்கி அங்கேருந்து வந்து வேறு ஒரு ட்ரெயின் பிடிச்சி மாறி போகணும். ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி தான். நான் வந்து அந்த இதுவை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா. ஸோ பிரச்சனை இல்லை. எவ்வளோ ஸ்பீடாக போகுது எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல இந்த ட்ரெயின். ஆனால் சீட்டு இதை பாருங்கள், இங்கெல்லாம் ரிசர்வ் சீட்லாம் போட்டிருக்காங்க. சிங்கப்பூரில் நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சவங்க இருப்பீங்க. ரிசர்வ் சீட்லாம் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்போர்ட்லேருந்து இங்கே தன்னாமேரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அந்த இடம் வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மெட்ரோ. அதுக்கப்புறமா இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேறு மெட்ரோ ஏறணும் நம்ம. ஸோ பிளாட்ஃபார்ம் நம்பர் 3. ஸோ பிளாட்ஃபார்ம் நம்பர் 3க்கு வரணும். ஸோ ஈஸ்ட் வெஸ்ட் லைன் இங்கே போட்டுருக்கு பாருங்கள். இங்கேருந்து இப்போ இங்கே வந்திருக்கோம். இப்போ இங்கேருந்து கிளம்பி நம்ம இப்போ இங்கே போகணும். இங்கேருந்து மறுபடியும் பிளாட்ஃபார்ம் மாறணும்.
இப்போ எங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு 7 ஸ்டாப்பு 6 ஸ்டாப் பண்ணணும் புல்கீஸ் போகிறதுக்கு. தன்னாமேராலேருந்து புல்கீஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏர்போர்ட்லேருந்து தன்னாமேராலேருந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் பிக்கு வந்ததுக்கப்புறம் பியிலேருந்து நம்ம புல்கீஸ்லேருந்து இறங்கி எனக்கு தெரிஞ்சு நம்ம சைடு போகணும் டி போகணும்னு நினைக்கிறேன். ஸோ டி போனோம்னா இது கோ டு லிட்டில் இந்தியா. ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா வந்து இறங்கியாச்சு. இப்போ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து EW12 புகீஸ். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து நம்ம ட்ரெயின் மாறி வேறு ஒரு டைரெக்ஷனில் போகணும் லிட்டில் இந்தியா போகிறதுக்கு. டவுன் டவுன் லைன் இதுதான் போகணும். இதை போட்டுருக்கு போகிறேங்க சார் லிட்டில் இந்தியா. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா வந்து கடைசி இதில் மெட்ரோவில் ஏறியாச்சு நம்ம. இங்கேருந்து 2வது ஸ்டாப்பு நம்ம இறங்க வேண்டியது. நடுவில் ஒரே ஒரு ஸ்டாப் மட்டும் தான் இருக்குது. அது முடிஞ்சிச்சுன்னா டேரெக்டாக லிட்டில் இந்தியா தான். இப்போ பாருங்கள் எவ்வளோ காசு போயிருக்குன்னு பார்ப்போமா. ஃபேர் $1, லோ வேல்யூ $3. $1 தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து $1 12 சென்ட்டு நம்ம பிடிச்சிருக்காங்க. இது பேலன்ஸ் அமௌண்ட்லாம் அப்படியே தான் இருக்குது. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். 2028 வரைக்கும் இந்த கார்டுடைய வேலிடிட்டி இருக்குது எனக்கு. ஸோ ரூட் மேப் பார்த்துட்டேன், காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. நம்ம புக் பண்ணியிருக்க ஹோட்டல் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம இருக்கிற இடம். ஓகேங்களா, இது ஒரு பார்த்தீங்களா செல்கை 10. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்டே பண்ண போகிற இடம். ஸோ இப்படி தான் போகணும். பக்கத்தில் ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸ் அவ்வளோதான். ஏசி இங்கே இருக்குது. சி வழியாக தான் நம்ம போகணும். ஒருத்தருக்கு $110 இருக்குது. அவ்வளோதான் பேலன்ஸ் இருக்க காசை எப்படின்னா போகிறதுக்குள்ளே சுற்றி காலி பண்ணணும். அதான் ఇంకొకసారి ஏர்போர்ட் போய் சுற்றோம் மல்லி போயினா అయిపోదు. இன்னொரு வாட்டி நாங்கள் ஏர்போர்ட் போய்ட்டு வந்தாலும் அந்த ஒரு $3 காசு போகாது. வெறும் $100 மக்களே. ஆக்சுவலாக நீங்கள் வீசா கார்டு இருந்ததுனாலும் வீசா கார்டில் எடுக்கலாம். பட் அது எந்தளவுக்கு பாசிபிலிட்டின்னு சொல்லிட்டு தெரியல. வெளியே வந்துட்டோம். சிங்கப்பூரில் வெளியே வந்தாச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய வேலை சிம் கார்டு வாங்கணும் நம்ம. ஸோ சிம் கார்டு வாங்கினதுக்கப்புறம் தான் வந்து அடுத்தடுத்து எது வந்தாலும் பண்ணணும். முதல் சிம் கார்டு எங்கே கிடைக்கும் இப்படி தான் போகணும். இது பாருங்கள், இங்கே வந்தீங்கன்னா வந்து 100 GB $25. ஆனால் இதுவே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏர்போர்ட்டில் வாங்கினீங்கன்னா 100 GB $50. கிட்டத்தட்ட $1500 அதிகம். இங்கே வாங்கினா இது வந்து பார்த்திங்கன்னா வந்து $12 தான். ஏர்போர்ட்டில் வந்து $50. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா வந்து சிம் கார்டு வாங்கியாச்சு. அந்த நெட்டும் ஆன் பண்ணிட்டோம். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 600 மீட்டர்ஸ் காட்டுது ஹோட்டலுக்கு போகிறதுக்கு. இப்படி தான் கரெக்டாக தான் போகிறேன்னா 650 மீட்டர்ஸ் காட்டுது ஹோட்டல் போகிறதுக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிம் கார்டு $12, ஏர்போர்ட்டில் $50. எவ்வளோ ஒரு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா சிம் கார்டுக்கு. சீரியஸாக சான்ஸே இல்லை. லிட்டில் இந்தியாவில் இருக்கிறது நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஆளுங்க தான் எங்கே பார்த்தாலும். வெறும் 350 மீட்டர் தான் காட்டுது. இறங்கின உடனே ஹோட்டல் வேறு லெவல். ஓகே கைஸ், ஃபைனலி சிங்கப்பூர் வந்தாச்சு. சிங்கப்பூரை வந்து ராவாக சுற்றிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். அப்படியே இப்போ போய்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட்டை தேடி ஓடணும். போய்ட்டு நல்ல ஒரு ஹாய் எப்படி ஹாய் தேங்க்யூ ப்ரோ. அப்படியே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஊருக்கு வந்த ஒரு ஃபீல் தான். ஆனால் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா வந்து க்ளீனாகவும் பயங்கரமாகவும் இருக்குது. எல்லோரும் பக்காவாக அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும் அதெல்லாமே. ஆனால் லிட்டில் இந்தியா தெரியல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கேருந்து நம்ம வந்து ரைட் சைடில் போனோம். அதுக்கு சப்வே யூஸ் பண்ணோம். இங்கேருந்து இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது ஹோட்டலுக்கு? பாருங்க 220 மீட்டர்ஸ் தான் ஹோட்டல். போயிட்டு டக்குன்னு வாக்கிங்க்கு ரெட் கலர் சிக்னல் போட்டிருக்காங்க. இப்படி தான் போய் ஆகணும் நம்ம ஹோட்டலுக்கு. ஓகே மக்களே, க்ரீன் சிக்னலை போட்டாங்க. அப்படியே க்ராஸ் பண்ணி வந்தாச்சு. ஓகே கைஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டே பண்ண போகிற ஹோட்டல் ரூம்னு சொல்கிறத விட ஒரு புறா கூண்டு. வாஷ்ரூம் இப்படி இருக்குது. பரவாயில்ல, ஓகே பெட்டர். ஆனால் சுத்தமாக இல்லை இடம், ஸ்பேஸ். இதை பாருங்கள். ஆனால் ஃபோட்டோஸில் கொடுத்துருக்கிறது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஃபோட்டோஸில் காமிக்கிறேன் பாருங்கள். அத்தாடி, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து $16,000 3 நாளைக்கு. இங்கே இருக்கிறதுல இதுதான் చీప్గా ఉంది గైస్. డార్మిటరీ విడే ఎవరో బెస్ట్ అన్న. చూడు సార్ నీ రూమ్ ఇటు చూపించింది பாருங்க. ரூமுடைய ஃபோட்டோஸ் நான் டீசெண்டாக இருக்குன்னு நினச்சி எடுத்தேன்.
ఏమాత్రపోయేవారుగా పోయి అడుగుదాం సరే ఎక్స్టెండ్ చేద్దామని చూడు ఇదే రూమ్ సైడ్లో స్పేస్ చూడు ఎడిటింగ్లో తీసి పడేసిండే ఈడ பட் பரவாயில்ல நாட் பேட் ஓகே இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் மக்களே 3 நாளைக்கு ஓட பாவீங்களா ரொம்ப அநியாயம் கைஸ் ஆனால் இந்த ரூம் ரேட்லாம் இங்கே சிங்கப்பூரில் இந்த ரூம்க்கா பார்த்துக்கலாம்